ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாக, மலையாள பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாக, அதுக்கப்புறம் ஹிந்தி பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுதாக. இன்னும் டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கிறீங்க, அப்போ தமிழ் ஆரம்பிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, என்னென்னா ஆடிஷன் போயிட்டுருக்கு. அந்த பற்றின விஷயம்லாம் இப்போ வந்துட்டு உலாவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் கொண்ட குழு, அதை 10 பேர் கொண்ட குழு இல்லை, இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு ஒரு 10 பேர் உள்ள வர போகிறாங்க, இவங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. இது நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த குக் வித் கோமாளியில் யாரெல்லாம் ட்ரெண்டிங்கில் போகிறாங்களோ அவங்கள பாதி பேரை தூக்கி இதில் போட்டு விட்ருவாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்துட்டு அந்த 10 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமர் லத்தீஃப். இப்போ பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளில் செம்மையாக சமைக்கிறப்பல அவர் சமைக்கிற டிஷ் எல்லாமே வேறு லெவலில் வெறித்தனமாக வந்துட்டு ஜட்ஜஸ் கிட்டேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் சுனிதா. ஸோ 2 பேரும் பேர் தான், அவங்க வந்து லைஃப்பில் வந்து பேராக போகிறாங்க. ஸோ சுனிதா ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க மூலமாக வருவாங்க இல்லையா. ஸோ அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கரின்னு சொல்லலாம் நம்ம, விஜய் பார்வதி. ஸோ விஜய் பார்வதி உள்ளே வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக போன சீசன்லேயே வர வேண்டியது அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல மாற்றிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. சம்பவம் அப்போ காத்துட்ருக்கு. ஃப்ரம் டே ஒன்லேருந்து ஒரு ஜெகஜோதியாக போகும் போல இருக்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷிதா அசோக், இவங்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்காங்க. ஸோ நம்ம பிக் பாஸ் அப்படின்னாவே வந்துட்டு ஒரு காதல் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு இவங்க வந்து மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்கன்னு தெரியல. நான் ரொம்ப அழகான ஒரு இதாக இருக்காங்க. இவங்களும் நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி ஷாபானா. ஸோ குக் வித் கோமாளியில் பயங்கரமாக இப்போ வந்து ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அவங்க தான். அவங்களுக்கும் புகழுக்கும் செம்மையாக வந்து ஒரு கெமிஸ்ட்ரி. ஆனால் அவங்க ஹஸ்பண்டே வந்து சொல்லிட்டாங்க நல்ல ஒரு மேல் ஃப்ரெண்டுன்னு. ஸோ புகழும் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை போய் அது ட்ரெண்டிங்கில் போகும். மற்றபடி அவங்களாம் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வர போகிறாங்க மனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆட்டிடியூட் பர்சன் மாதிரி தான் அவங்க தெரிவாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஹா ராஜேஷ் மேனன். ஆஹா, இவங்க இப்போ தானேப்பா போன சீசனுக்கு உள்ளே வந்தாங்க. வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை வந்து விஜய் விஷாலுக்கு பண்ணிட்டு போனாங்களே. இவங்களும் இருக்காங்களா? அதுவும் இவங்க வந்துட்டு அந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு பேர் போனவங்களா சொல்லாமே. ஏன்னா அது வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போச்சு. அவ்வளோ அழகாக ஆடினாங்களா கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஆடினாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களும் உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. பார்ப்போம், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்ருதா ஸ்ரீனிவாசன். ஸோ இவங்களும் உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் துடிப்பானவங்களாக இருக்காங்க. ஸோ நிறைய டாஸ்க்லாம் வந்துட்டு வெறித்தனமாக வேட்டையாட அளவுக்கு திறமைப்படுத்த ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நக்கலுக்கு நையாண்டிக்கும் ஒருத்தர் வருவாங்க உள்ளே. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலசரவணன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் தான் அவர் வந்து பேரும் புகழும் வாங்கினவர். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் போயிட்டு காமெடியான ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இதுக்கு போனார். பட் இப்போ வந்து கொஞ்சம் பட வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸ்க்குள்ள வந்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பாலசரவணன் உள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சதீஷ் கிருஷ்ணன். ஸோ இவருமே வந்து விஜய் டிவியில் முன்னாடி வந்தவர் தான். சூப்பரான ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர், டான்ஸ் மாஸ்டர், செம்மையாக டான்ஸ் பண்ணுவாப்பில். எனக்கு இந்த ஜுன்போனால் ஜூலை காற்றே அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் டான்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவரும் உள்ளே வர போகிறார். கொஞ்சம் டெரர் மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவி அரசு. ஸோ இவர் வந்துட்டு வேறு சேனலில் ஒரு சீரியலில் இருப்பார் போல இருக்குது. ஆள் பார்க்குறது டெரர் மாதிரி தான் இருக்கார், ரைட்ரா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் பாபு. ஸோ விஜய் டிவியில் வந்துட்டு கண்டிப்பாக இவர் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது, நல்ல திறமையான ஒரு பர்சன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் வந்துட்டு உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக வந்துட்டு 100 நாளை கடந்து சரித்திரம் படைப்பார் அப்படின்ற மாதிரி இப்பயே நம்மளுக்கு தோணுது. நம்மளே தெரியல, அந்த மாதிரி தோணுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு, உலாவிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் குரேஷி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் உள்ளே வந்துடுவாங்க. புகழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் இல்லை, கெஸ்ட்டு மாதிரிலாம் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் குரேஷ் இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இதுக்காக தான் வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி விஜய் ரக்ஷன் அவர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபன்னு என்டர்டைன்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ரக்ஷன்லாம் செம்ம திறமையான ஒரு போட்டியாளர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இப்படி தான் வந்துட்டு இந்த அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது உண்மையான ஒரு லிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் யாருக்கு ஃபேனாக மாறுவீங்க? யார் தரமான சம்பவத்தை இந்த பிக் பாஸ் சீசன் 9 கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த பர்டிகுலரில் யாரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டார்டிங். ஏன்னா என்ன தான் நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்த்து பிடிச்சாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி நம்மளுக்கு பிடிக்குதா இல்லையா, கோவம் வருதா இல்லையான்றது தெரியும். ஏன்னா அங்கே தான் வந்து ஒரிஜினலாக வந்துட்டு அவங்க வாழ போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க மேலோட்டமாக சொல்லுங்கள் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரக்ஷனை எனக்கு வந்தாருன்னா ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா அவர் எல்லா இதுலேயும் நான் பார்த்துட்டா ஒரு ஒரு தன்னடக்கமான ஒரு சூப்பரான ஒரு பர்சன், நல்ல திறமையான ஒரு பர்சன். அவரெல்லாம் கண்டிப்பாக வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. குறைஷி ஒரு சூப்பரான ஒரு பர்சன். ஸோ பார்க்கலாம். மற்றபடி வந்துட்டு பாலசரவணன் அவங்களாம் வந்து நக்கல் நையாண்டி தான். மற்றபடி தெரியல. உமர் லத்தீப் கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தை சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.